இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாராக. கர்மம் முடிச்சு இந்த நாளில் எனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் புத்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு எதிராய் ஜனங்கள் கொந்தளித்து பிரவாகித்து வரும் பொழுது நாம் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை ரட்சிப்பதற்காக, அவர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் ஒன்றும் இல்லை, அப்படி அல்ல. தேவன் என்னை ரட்சிப்பதற்காக எழுந்திருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் முத காரியம் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தேவன் தீர்மானிக்கட்டும், நான் தீர்மானிக்க கூடாது. என் சத்துருக்கள் பெருகும் பொழுது, என்னை விரோதிக்கிறவர்கள் பெருகும் பொழுது, என்னை பகைக்கிறவர்கள் பெருகும் பொழுது நான் ஒன்றை சிந்திக்க வேண்டும். தேவன் என்னை ரட்சிக்க இந்த நேரத்தில் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று நான் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் நினிவேக்கு போ என்று சொல்லுகிறாரு. நினிவேக்கு போகிறான். ஆண்டவர் தான் சொன்னார், அந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன் என்று. நான் அவர்களுக்கு என்ன நடக்குது என்று பார்க்க கூடாது, எனக்கு இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதை நான் சிந்திக்கணும். யோனா அந்த ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக ஹல்லேலூயா அமர்ந்திருந்தான். இல்லை, அன்பானவர்களே, உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் ஒன்றை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், என்னை காக்கும்படியாக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். அவனுக்கு என்ன என்பது எனக்கு அவசியம் இல்லை. நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், நான் கர்த்தருடைய பாதையில் நடக்க வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் என்னை ரட்சிக்கிறார். அவர்கள் சிலவேளை கர்த்தருடைய ஜனங்கள் அல்லாதவர்களாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது, தேவன் உங்கள் ரட்சிப்பின் மேல் கரிசனையுடையவராய் இருக்கிறார். உங்களை சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்கங்களின் வாயிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அக்கினியிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அக்கினிக்கு என்ன என்பது முக்கியம் அல்ல, சிங்கத்துக்கு முக்கியம் என்ன என்பது முக்கியம் அல்ல, பகைவர்களுக்கு என்ன என்பது முக்கியம் அல்ல. நான் விடுதலையாக, என்னை ரட்சிக்க, உங்கள் ரட்சிப்பின் மேல, உங்கள் விடுதலையின் மேல நீங்க கரிசனையுடையவராய் மாறும் பொழுது அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இரட்டிப்பாய் கிரியை செய்யும். அன்பானவர்கள், யார் உங்களை ரட்சிக்கிறோம் என்பதில் நீங்க கரிசனையுடையவராய் இருக்கணும். அவர் அவருடைய நினைவுகளின்படி அவர்களுக்கு செய்வார். அவர் அவருடைய நினைவுகளின்படி என் எதிரிகளுக்கு காரியத்தை செய்வார். எனக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களை எதிர்த்து நிற்க என்னால் முடிய இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நான் சொல்லணும், தேவன் என்னை ஹல்லேலூயா ரட்சிப்பதற்காக. அப்படிதான் சொல்லப்படுது பாருங்க. எனக்காக யுத்தம் பண்ணவும் என்னை ரட்சிக்கவும் என்னோட கூட கர்த்தர் வருகிறார். அவ்வளவுதான். அவர்களோடு அவர் என்னவும் செய்யட்டும். யோசபாத்துக்கு எதிராய் பெரிய ஒரு கூட்டம் எழுப்பின பொழுது அவன் சொன்னான், இந்த யுத்தத்தை எங்களுக்காக நீர்தான் ஆண்டவரை நடத்துகிறீர். ஆண்டவர் இவங்களிலிருந்து ஒருத்தரை கூட யுத்தத்துக்கு எடுக்க இல்லை. பாத்தீங்களா? இவன்ட்ட ஒரு சேனை இருந்தது, அந்த சேனையில ஒருவனை கூட தேவன் யுத்தத்தில் போட இல்லை. அதற்காக நமக்கு அப்படி நடக்க என்று சொல்ல இயலாது. இவர்களை ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் கதை. உங்களை இன்றைக்கு ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோசபாத்துட்டு ஒரு சேனையில் ஒருவன் கூட அந்த பக்கம் போய் யுத்தம் பண்ண இல்லை. அவர்களுடைய பட்டயத்தை தேவன் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பி விட்டாரு. தேவன் யுத்தம் பண்ணுவாரு அவருக்கு தேவையான மாதிரி. ஏன் யுத்தம் பண்ணுகிறான்னா, நான் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் காரியம். இந்த நாள்ல உங்கள் ரட்சிப்பு நிச்சயம். நீங்க அந்த ரட்சிப்பு ஹல்லேலூயா தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருங்க. தேவன் என்னோடு வருவதற்கு காரணம், நான் எந்த ஒரு காரியத்திலும் சிக்குண்டு அடிமையாகாதபடி என்னை ரட்சிப்பதற்கு. ஹல்லேலூயா. கண்களை முடிச்சிடும். ஆண்டவரே, இந்த நாள் என்னை ரட்சிக்கிறபடினால நன்றி, என்னை மீட்கிறபடினால் நன்றி. நான் எதற்கும் அடிமையாகாதபடி நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறபடினால நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.